பெரிய தப்பு. எனக்குமே அது இனிஷியலாக ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. நமக்கு என்ன தப்போ அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடணும். நமக்கு என்ன வரும் வராதுங்கிறது மற்றவங்கள தாண்டி நமக்கு தான் நிறையா தெரியும். அதை ஒன்றும் ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கணும். நமக்கு இது வரலைங்கிறத ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதே நம்ம சம்டைம்ஸ் வந்து பண்ண மாட்டோம். இல்லை நம்ம நல்லா படிக்கிறோம்னு சொல்லி நம்மளை நாமளே வந்து கொஞ்சம் ஏமாற்றிப்போம். அது பண்ணாமல் ஓகே எனக்கு இது வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இன்னும் இப்போ வழக்கமாக மேக்ஸை தான் சார் சொன்ன மாதிரி நமக்கு வந்து மேக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வராதுங்கிறது அந்த 5 மார்க்கு தான். 20லேருந்து எப்படி 25 ஆக்குறதுன்னு. ஏன்னா எல்லாருமே சாலிடாக வந்து 20 ஜென்ரலாக எல்லா டாபிக் பற்றி ஒரு சின்ன ஓகே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் இப்படி வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ்னால் இப்படி வரும், சிம்பிளிஃபிகேஷன்னா இப்படி வரும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு ஜென்ரல் இது இருந்துச்சுன்னா நம்ம 20 மார்க் அடிச்சிடலாம் ஈஸியாக. 20 கொஸ்டின் கரெக்டாக போட்டுடலாம். அந்த 5 கொஸ்டினை நம்ம எப்படி ஃபுல்லாக ஆக்குறது அப்படிங்கிறதா இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன தப்போனோன்னா, ஏன்னா வந்து இதில் தான் வந்து 25 மார்க் நம்ம வாங்கணும். லாங்குவேஜ் இது தான் வந்து மெயின் திங். ஜிஎஸ்ல கூட நம்ம 4 ஆப்ஷன் வந்து மேனேஜ் பண்ணிடலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக தெரியாத கொஸ்டினாக கூட ஜிஎஸ்ல வந்து நமக்கு இதுவான்னு குழம்பிடலாம். இதில் ஒரு கரெக்டாக ஆன்சர் இருந்துச்சுன்னா அந்த மார்க் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம இதில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் வந்து பண்ணோம். ஏன்னா மிச்சத்தில் யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து சங்கர் நாராயணன். நான் ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் வந்து 91st ரேங்க் வந்து செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டராக போஸ்டிங் சூஸ் பண்ணியிருக்கேன். குரூப் 4 ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இந்த லாஸ்ட் டைம் குரூப் 4 கால்குலேட் பண்ணுறப்பெல்லாம் வந்து வெயிட்டேஜ் எதுவுமே வந்து கொடுக்கவே இல்லை. இப்போ வந்து தமிழில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து இதில் கேட்க போகிறோம், சோஷியல் சயின்ஸில் எத்தனை வரப்போகுது, எக்கனாமியில் எத்தனை வரப்போகுதுன்னு சொல்லி வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு எதில் வந்து நம்ம நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதை வந்து நம்ம ரொம்ப கம்மியாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ சயின்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி வெயிட்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் சயின்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டாக வந்து நம்ம அதுக்கு போய் நம்ம வந்து அதிகமாக சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று நம்ம மெயின் திங் நானுமே பண்ண தப்பு, பெரிய தப்பு என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்து நமக்கு எது வராதோ அதை அப்படியே ஒதுக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்போம். கடைசி வரைக்கும் அதை நம்ம கடைசியில் பார்த்துப்போம். அதாவது ஒரு வாரத்தில் எக்ஸாம் இருக்குன்னா அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை எடுத்து படிப்பேன், நான் அதை அப்படியே போய் எழுதிடுவேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருப்போம். ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய தப்பு. எனக்குமே அது இனிஷியலாக ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. நமக்கு என்ன தப்போ அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடணும். நமக்கு என்ன வரும் வராதுங்கிறது மற்றவங்கள தாண்டி நமக்கு தான் நிறையா தெரியும். அதை ஒன்றும் ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கணும். நமக்கு இது வரலைங்கிறத ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதே நம்ம சம்டைம்ஸ் வந்து பண்ண மாட்டோம். இல்லை நம்ம நல்லா படிக்கிறோம்னு சொல்லி நம்மளை நாமளே வந்து கொஞ்சம் ஏமாற்றிப்போம். அது பண்ணாமல் ஓகே எனக்கு இது வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். இப்போ மேக்ஸ் எனக்கு மேக்ஸில் இப்போ குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இருக்குது. 25 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ். எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டங்கிறத தாண்டி நான் கொஞ்சம் சொதப்புவேன். ஒரு 20 கொஸ்டின் தான் என்னால் போட முடியும், இல்லை ஒரு 15 to 20க்குள்ளே தான் வருவேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மேக்ஸை தான் நடக்கணும். ஏன்னா மேக்ஸில் உங்களுக்கு சொல்ல 25 கொஸ்டின் வருது, 25 மார்க் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா மேக்ஸுக்கு எஃபோர்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் வரலைங்கிறத அக்னாலேஜ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் திங் ஓகே நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கேன், அதை நான் இன்னும் எப்படிலாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணானா அதில் வந்து நான் கரெக்டாக பண்ணிப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். எனக்கு மேக்ஸ் வந்து கொஞ்சம் இதுதான், எனக்கு கொஞ்சம் வரது கொஞ்சம் கஷ்டம். நான் அதை வந்து இனிஷியலாக வந்து என்ன பண்ணிட்டேன், நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். பட் அது பெரிய மிஸ்டேங்கிறத நான் பாதியில் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி நான் திரும்ப அதில் கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம அது பண்ணுற தப்பு வந்து ஃபஸ்ட் தப்பு அது. ஸோ நமக்கு என்ன வரும் வராதுங்கிறத கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மேக்ஸ் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து சுத்தமாக வராமல் இருக்க போகிறது கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து மினிமம் ஒரு 20 வச்சுப்போம், ஒரு 18-19 நம்ம போட்டுரும். நார்மலாக வந்து நமக்கு ஒரு சின்ன அறிவு இருந்து பேசிக் நாலேஜ் வந்து வச்சிருந்தா கூட நம்ம போட்டுரும் இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது. ஆனால் நமக்கு வந்து 25 தேவை. ஏன்னா நமக்கு வந்து காம்படிஷன் எவ்வளோன்னு வந்து தெரியும். 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ போடணும் அப்படிங்கிறப்போ. ஸோ இப்போ 25க்கு 25 நம்ம எடுக்கணும் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு சில டாபிக்ஸ் வந்து இருக்கும். இப்போ ப்ராஃபிட் லாஸோ இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸோ ஏதோ ஒரு டாபிக் நமக்கு வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஸோ அது என்ன நமக்கு தெரியும். ஸோ அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு பேசிக் வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்ன மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது, ஃபார்முலாஸ்க்கு ஒரு சின்ன நோட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து மேக்ஸுக்குலாம் வந்து ஒரு சின்ன நோட் போட்டுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் ஃபார்முலா எழுதி வச்சிருப்பேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது அதை எழுதி வச்சிருப்பேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா இருக்குது, இல்லை வேறு சிம்பிளிஃபிகேஷனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இதுக்கு வந்து ஏதாவது ஷார்ட்கட் இருக்குது நம்பர் இதில் இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் இருக்குது, அது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன நோட் போட்டு எழுதி வச்சிருப்பேன். அதை திரும்ப வந்து பார்த்துட்டே இருப்போம். இப்போ ஒரு பேசிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு அகாடமி வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த டாப்பிக்கில். இல்லை மேக்ஸுக்குன்னு ஜென்ரலாக எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு டாப்பிக்குன்னு போட்டிங்கனாலே எவ்வளவோ அகாடமி வீடியோ வருது. அதில் உங்களுக்கு எந்த அகாடமி வந்து செட் ஆகுதோ அந்த அகாடமியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா ஒரு வீடியோ வந்து பார்த்துங்க. ஒரு 3 வீடியோ 4 வீடியோ ஒரு அகாடமியில் இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்து ஓகே இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபார்முலா வருது, இந்த கொஷினுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பேசிக் அவுட்லுக் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு திங் வந்து மெயினாக வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸை தாண்டி வந்து பெருசாக வந்து நம்ம வெளில போகணுங்கிறது தேவையில்லைங்கிறது என்னோட
கருத்து. ஸோ ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை தரவு பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வேறு எப்படி கேட்டால் நம்ம ஓரளவுக்கு அந்த மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் நீங்கள் ஒரு டாப்பிக்கில் ஒரு 4 வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து மேக்ஸில் தமிழ்நாடு புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸில் வந்து ஒவ்வொரு விதமான டிஃபிகல்ட்டி லெவல் இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். இப்போ 10th சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் டெஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், 7th 8th இருக்கப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் 6 to 10th நம்ம பேசிக்காக வச்சுக்கிட்டோம்னா எங்கெங்கெல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் டெஸ்ட் வருதோ அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வந்துடும். இல்லை நம்ம இதில் ஸ்ட்ரக் ஆகிறோம் அப்படின்னா திரும்ப அதில் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணும்போது ஓகே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சு 6 to 10th புக்கில் இருக்க எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் போங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இப்போ நீங்கள் ஆல்ரெடி முக்கால்வாசி நீங்கள் தாண்டி, ஏன்னா ஸ்கூலில் இருக்க புக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சம்ஸ் எல்லாமே நல்லா அத்துப்படி ஆயிருச்சு. அந்த டாப்பிக்கை பற்றின ஒரு புரிதல் வந்துருச்சு, ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஏதாவது கொஷின் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அதை சால்வ் பண்ணி பாருங்கள். அதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு வேறு ஏதாவது அகாடமியில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது கொஷின் பேப்பர் இருக்குன்னா சால்வ் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சால்வ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லது. நம்ம ஜென்ரலாக ஓகே நான் 2 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் எனக்கு ஓரளவுக்கு மேக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம எல்லாம் நம்புவோம். ஒரு 3-4 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ண உடனே எல்லாத்துலேயுமே கரெக்டாக போட்டுட்டோம்னா நம்ம நம்பிடுவோம் ஓகே நமக்கு மேக்ஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 1/2 hour ஒரு 1 hour ஜென்ரலாக நீங்கள் டச்சில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வரும். நீங்கள் குரூப் 4க்கும் வரும், குரூப் 2க்கும் வரும், குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கும் வரும். ஸோ 3க்குமே வரும். அதனால் நீங்கள் எந்த ப்ரிப்பரேஷனில் நீங்கள் இப்போ எந்த டைப் ஆஃப் குரூப் 2 குரூப் 1 எதில் இருந்தாலும் நீங்கள் மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் மேக்ஸ் டெய்லி டச்சிலே இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அவைலபிள் இருக்குது. இல்லைன்னா ஏதாவது வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஸ்டின் பேப்பர் வரும், அதுக்கப்புறம் அவங்க சால்வ் பண்ணுவாங்க. நம்ம சால்வ் பண்ணுறத விட்டு வெறும் கொஸ்டினை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து நீங்களாம் ஓனாக வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ அதனால் இப்படி நீங்கள் டெய்லி வந்து டச்சில் இருந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து மேக்ஸ் வந்து இது பண்ணிடலாம். ஷார்ட்கட் வந்து என்னென்னா சம்டைம்ஸ் ஒரு வேளை கொஸ்டின் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து போயிருச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் பதட்டப்பட்டுரும். ஏன்னா நம்ம ஷார்ட்கட்டை வச்சே வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணி வந்திருப்போம். ஆனால் இந்த புரிதல் எப்போ வரும்னா நீங்கள் 2-3 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி வந்து கிடச்சிரும். அந்த டாப்பிக்கோட கிளாரிட்டி அதை பற்றி ஒரு புரிதல் வந்து கிடச்சதுக்கப்புறம் எப்படி கேட்டாலும் நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை வச்சு கூட நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். இன்னொன்று என்னென்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப கன்ஸ்டன்ட்டாக, அதனால் நீங்கள் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொடுத்துருக்கிறது 4 ஆப்ஷன், அதில் ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு வந்து கரெக்டாக போகுது. எப்படி பார்த்தாலும் உங்களால் ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருந்துச்சுனாவே நீங்கள் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுவீங்க. நீங்கள் அந்த 2ல் தான் வந்து இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எல்லாருமே வந்து இதாக நிற்போம், இதில் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலரான ப்ராக்டிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் டெய்லி மேக்ஸில் வந்து டச்சில் இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக 25 எடுத்து. இப்போ வழக்கமாக மேக்ஸில் தான் சார் சொன்ன மாதிரி நமக்கு வந்து மேக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வராதுங்கிறது அந்த 5 மார்க்கு தான். 20லேருந்து எப்படி 25 ஆக்குறது. ஏன்னா எல்லாருமே சாலிடாக வந்து 20 ஜென்ரலாக எல்லா டாபிக் பற்றி ஒரு சின்ன ஓகே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் இப்படி வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ்னால் இப்படி வரும், சிம்பிளிஃபிகேஷன்னா இப்படி வரும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு ஜென்ரல் இது இருந்துச்சுன்னா நம்ம 20 மார்க் அடிச்சிடலாம் ஈஸியாக. 20 கொஸ்டின் கரெக்டாக போட்டுடலாம். அந்த 5 கொஸ்டினை நம்ம எப்படி ஃபுல்லாக ஆக்குறது அப்படிங்கிறதா இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன தப்போனோன்னா நமக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு மாதிரி பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலே அதை வந்து ரொம்ப வந்து அப்புறம் படிக்கலாம்னு சொல்லி வந்து தள்ளிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து தயவுசெய்து பண்ணாது. நமக்கு இது வரலைன்னா எடுத்து உட்காரணும். டெய்லி நீங்கள் 1 hour வச்சுக்கிறீங்களா மேக்ஸு, அந்த 1 hour வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிடணும். செகண்ட் திங் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறப்போ வந்து இந்த இது வரலையா, சரி ஓகே இது நான் தப்பாக போட்டேன்னா இதை நம்ம பார்க்கணும், நம்ம அப்புறம் பார்ப்போம், கரெக்டானதெல்லாம் ஓகே பரவாயில்ல. 25 கொஸ்டின் நம்ம 22 கொஸ்டின் கரெக்ட் ஆகிட்டோம், 3 கொஸ்டின் தப்பாக தான் நம்ம மெயினாக வந்து பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம் 22 கொஸ்டின் கரெக்ட் ஆயிருச்சுல, இந்த 3 டாபிக் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி வச்சிரும். அந்த தப்பை வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. எது தப்பு, நம்ம ஏன் தப்பு பண்ணோம், ஏன் நம்ம ஒருவேளை இந்த ஸ்டெப்பை நம்ம தப்பாக போட்டோமா, இல்லை சில சமயம் நம்ம போடுறப்ப என்ன பண்ணுவோம் அவசரத்தில் வந்து மல்டிப்ளிகேஷன் அடிஷனல் எல்லாமே நம்ம வந்து தப்பு பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு வந்து டைம் ஓடிட்டு இருக்கு. மேக்ஸுக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வச்சிருப்போம், ஒரு 1/2 hour வச்சிருப்போம், 1/2 hour to 40 minutes. ஏன்னா அடுத்து மிச்சம் இருக்குது நம்ம லாங்குவேஜ் இது பண்ணணும், அதுக்கடுத்து ஜிஎஸ்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம மேக்ஸ் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறனால ரொம்ப வேகமாக பண்ணுறப்போ நம்ம நிறைய அந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரி காமன் எரர்ஸ் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் திங் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தான் அவாய்ட் ஆயிரும். செகண்ட் திங் நான் என்ன பண்ணேன், என்னோட தப்பு எல்லாத்தையுமே இது பண்ணுறதுக்கு ஸ்கூல் புக்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தேன். சம்ஸ் எல்லாத்தையுமே மெயினாக வந்து சால்வ் பண்ணி 2-3 இதை வந்து நோட்டில் வந்து நான் தனியாக உட்காந்து நோட்டு போட்டு சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் வந்து சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். சால்வ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸும் வர ஆரம்பிச்சு. ஏன்னா 20 கொஸ்டின் நான் எப்படியும் போட்டுருவேன், அந்த 5 கொஸ்டினில் தான் வந்து எனக்கு வந்து மெயினாக இதாக இருக்குங்கிறனால நமக்கு வந்து எந்த டாப்பிக்கில் கொஞ்சம் ஒரு பதட்டம் வரும். ஏன்னா நமக்கு வந்து அந்த 5 கொஸ்டினில் இருக்க நமக்கு மேக்ஸ் லைட்டாக ஏதோ ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அந்த இடத்துல லாஸ் ஆகிடும். இது வருமா, நமக்கு 25 எடுத்துருவோமா அப்படிங்கிற மாதிரியே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள்
திரும்ப 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 ஒரு கொஷினை வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து இது பண்ணிருந்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமலே வந்து நீங்கள் சப்போஸ் அந்த டாபிக் பெருசாக படிக்கலைன்னா கூட அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுக்கும். நீங்கள் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்கே யூஸ் பண்ணுறப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆப்ஷனை எலிமினேட் பண்ணவோ இல்லை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு புரிதலோடையோ இல்லை வந்து எப்படி சொல்கிறது அந்த டாபிக் வந்து அந்த டைமில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அந்த கான்ஃபிடென்ட் வந்து இருந்துச்சுன்னா ஓ இவ்வளோதானா நம்ம இது பண்ண தேவையில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பதட்டப்பட்டதுனால நமக்கு தெரிஞ்ச கொஷினுமே வந்து ஈஸியாக வந்து தப்பு பண்ணிடுவோம். ஸோ எதனால நம்ம ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாங்கிற ஒரு அந்த காம் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா வந்து நமக்கு எப்படினாலும் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ மேக்ஸை 25 வாங்கணும்னா வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஏன்னா வந்து இதில் தான் வந்து 25 மார்க் நம்ம வாங்கணும். லாங்குவேஜ் இது தான் வந்து மெயின் திங். ஜிஎஸ்ல கூட நம்ம 4 ஆப்ஷன் வந்து மேனேஜ் பண்ணிடலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக தெரியாத கொஸ்டினாக கூட ஜிஎஸ்ல வந்து நமக்கு இதுவான்னு குழம்பிடலாம். இதில் ஒரு கரெக்டாக ஆன்சர் இருந்துச்சுன்னா அந்த மார்க் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம இதில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் வந்து பண்ணணும். ஏன்னா மிச்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் குழம்புவோம் இது வருமா அது வருமான்ட்டு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கரெக்ட் ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு ஒரு மார்க் கன்ஃபார்மாக அப்போயே தெரிஞ்சிடும் இந்த கொஸ்டின் வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எதுலலாம் லேக் ஆயிருந்துச்சோ நான் ஸ்கூல் புக்கில் சால்வ் பண்ணுறதோ இல்லை வீடியோஸ் வந்து பார்க்குறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து சால்வ் பண்ணுறது இப்படி சால்வ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணி இது பண்ணேன். அதில் போக என்னோட தப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. நாம் அதிகமாக பார்க்குறது என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை போய் படிக்க எடுத்து உட்காரதுக்கே வந்து இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து மற்ற இந்த சப்ஜெக்டோ இல்லை லாங்குவேஜில் 100 மார்க் இருக்கிறனால அதுலேயே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நிறைய பேர் இதை நம்ம பார்ப்போம்னு விடுறதுலே வந்து நம்ம வந்து லாஸ்ட் நேரத்தில் ஹரிபரியாக பார்க்குறதுல நம்ம விட்டுருவோம். நம்மளோட கேர்லெஸ். ஆக்சுவலாக நமக்கு அந்த டாபிக் நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடுவோம். என்னன்னா நம்ம நார்மல் டைமில் அது ஈஸியாக சால்வ் பண்ணும். பட் ஆனால் எக்ஸாம் டைமுங்கிறது வேறு. நம்ம அந்த என்விரான்மெண்ட்டில் அந்த டைம் கன்ஸ்டன்ட்டில் சால்வ் பண்ணும்போது தான் நம்ம தெரிஞ்சது கூட நம்ம யோசிக்கவே மாட்டோம். டக்குன்னு யோசிக்காமல் தப்பு பண்ணிடுவோம். கொஸ்டின் சரியாக பார்த்துருந்துருக்க மாட்டோம். இல்லை ஃபார்முலா ப்ளஸ் மைனஸில் ஏதாவது தப்பு பண்ணிடுவோம். ஸோ இதனால் என்னன்னா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் டெய்லி டச்சிலே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த என்விரான்மெண்ட்டில் இருந்தாலுமே அந்த கொஸ்டின் எப்படியா இருந்தாலும் உங்களால் அதை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அதை டெய்லி அதில் கனெக்டில் இருந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எதுவுமே அதில் வரவே வராது. ஸோ இந்த இதை வந்து நம்ம வந்து பண்ண மாட்டேங்கிறோம். சப்போஸ் மேக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறவங்க வந்து அதை எடுத்து இது பண்ண மாட்டேங்கிறாங்களோ நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி வைக்கிறதா வந்து ஒரு மெயினான ரீசனாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம எனஃப் ப்ராக்டிஸ் வந்து இருக்காது. நம்ம டெய்லி வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 1 hour சும்மாவாது எடுத்து இன்னைக்கு அட்லீஸ்ட் சால்வ் பண்ண டைம் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கில் ஒரு வீடியோவில் பார்க்குறப்ப அந்த கொஸ்டினை பார்க்குறப்ப உங்களுக்கு மனசுக்குள்ளே தெரியும் இந்த கொஸ்டினாக இந்த ஃபார்முலா வரும் இந்த இதுக்குன்னா நம்ம இப்படி போட்டால் அட்லீஸ்ட் அதையாவது நீங்கள் பண்ணிவிடுங்க. நான் வந்து தனியாக வந்து ஒரு ஃபார்முலா சும்மா என்னென்ன ஃபார்முலாவில் அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுருப்பேன். அதை எடுத்து அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா டக்குன்னு போய் அந்த இடத்துல எந்தாவது ஒரு ஃபார்முலானா ப்ளஸுக்கு மைனஸ் போட்டு உட்காந்துருப்போம். இல்லை ஏதாவது ஒரு பவரில் மிஸ்டேக் பண்ணி உட்காந்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறப்போ நீங்கள் ஃபார்முலாவும் ஒரு அப்போ சைட் பை சைடு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் போகிறப்போ ஓகே இந்த கொஸ்டினாக அதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான் வருதுன்னா நீங்கள் டக்குன்னு ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ண ஆன்சர் வந்துட போகுது. ஸோ டெய்லி டச்சில் வந்து இருந்தீங்க நமக்கு அதை அக்செப்ட் பண்ணி அதில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சா ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களை அறியாமல் அதுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிடும். நமக்கு என்னென்ன டாப்பிக்குன்னு இப்போ நாங்கள் இருக்கிறப்ப வந்து வெயிட்டேஜ் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றத்துலையுமே என்னென்ன கொஷின்ஸ் வரப்போகுது இந்த டாப்பிக்லேருந்து இத்தனை கொஷின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு திங் என்ன கேட்டால் வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்லை சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு 6 கொஷின் 7 கொஷின் வருது 25 கொஷினில் அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கணும். சிம்பிளிஃபிகேஷனில் வந்து என்னென்னா ஏதோ ஒரு வீடியோ எடுத்துக்கிறீங்க ஒரு 6 வீடியோ 7 வீடியோ இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 6-7 வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் புக்கில் சால்வ் பண்ணுவீங்க. புக்லேயும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்க நல்லா. இப்போ என்ன பிரச்சனைனா வந்து புக்கில் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அந்த கொஷின் கேட்டால் ஓரளவுக்கு கேட்கலாம். இல்லை அதுலேருந்து கொஞ்சம் நம்பர்ஸோ ஏதோ ஒன்று டிஃபர் பண்ணி கேட்டால் நீங்கள் வந்து எழுதிடலாம். இப்போ அதே சிம்பிளிஃபிகேஷனில் ஒவ்வொரு அகாடமியும் ஒவ்வொரு விதமாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க வேறு மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களோட கொஷின் புக்கில் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். வீடியோ பார்க்குறதுலேருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுறப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே புக்கில் இருந்து கேட்க மாட்டாங்க. அவங்க ஏதோ வேறு இங்கே வந்து ஒரு கொஷின் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ டிஃபராக இருக்கும். அப்போ நமக்கு சரி தப்புங்கிறத தாண்டி தப்பாக போட்டாலும் பிரச்சனை கிடையாது. இது எப்படி வந்திருக்கு நீங்கள் அப்போ யோசிப்பீங்க. நம்ம தான் வீடியோ பார்த்தோமே இதில் நம்ம எந்த இதில் மிஸ் ஆகிறோம் எந்த கான்செப்ட் நமக்கு இது வரமாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு அந்த கொஷின் நமக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்துடும். ஸோ இப்போ இந்த இதில் சிம்பிளிஃபிகேஷன் இப்போ ஒரு கான்செப்ட் இருக்கும் போல் நம்ம அதில் அதுலேயும் பார்க்கல ஸ்கூல் புக்லேயும் நம்ம இது பார்க்கல சரின்ட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்னொரு ஏதாவது டெஸ்ட் பேப்பர் வந்து பார்ப்போம். நம்ம ஏதாவது டெஸ்ட் போட்டோம்னா அதுலேயும் பார்த்துக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுலேயே போட்டிருப்பாங்க அவைலபிள் நமக்கு ஆன்லைனில் எவ்வளோ இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு சும்மா வேறு ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் ஏதாவது அகாடமி எடுத்துகிட்டு அதில் வேறு ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா
கேட்குறாங்கன்னு நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும். ஒரு 6 கொஸ்டின் இருக்குன்னா அதில் ஒரு 4-5 கொஸ்டின் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்குல்ல, புக்கில் இருக்க மாடலே கேட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் அதில் நிற்கிறப்ப அந்த 2 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஓவராலாக பார்க்குறப்ப நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் டைவர்சிஃபைடாக நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு தப்பெல்லாம் வந்து இருக்காது. மேத்ஸில் ஸ்கூல் புக்கை வந்து அவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? பேசிக் 6th இருந்துங்க. அதுலலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலாக அது கேட்கணும்லாம் இல்லை, பட் பரவாயில்ல. அதுலேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா நமக்கு அதுலேருந்து ஆரம்பித்தா தான் கான்செப்ட் வந்து 6th வர்றப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்டாக ஆகிறப்போ நம்மளுமே அப்படி ஸ்லோவாக அந்த டாப்பிக்கில் பேசிக்கில் இருந்து ஒவ்வொரு கொஷின் போக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். ஸோ 6th 10th வரைக்கும் இது பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன்.